நம்ம சேனலை பார்க்க விருக்கும் நண்பர்களே, சிறை படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த ஒரு வாரத்துல மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, பொதுவா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒண்ணு பாசிட்டிவ் ரிவ்யூ குடுப்பாங்க, இல்லன்னா நெகட்டிவ் ரிவ்யூ குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா 2 கலந்த மாரி மிக்ஸ்டு ரிவ்யூவ குடுப்பாங்க. ஆனா இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் குடுத்துருக்காங்க. அதுவும் ஓவர் பாசிட்டிவ் ரிவ்யூவா போயிருச்சு. Instagramலாம் எடுத்தீங்க அப்படின்னா, சிறை படத்தோடைய அந்த சாங்ஸ் போட்டு ரீல்ஸ் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் Facebookல பார்க்க முடியுது. எங்க பார்த்தாலும் போஸ்டர்ஸ். நானும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2, 3 டேஸா முக்கியமான சில சிட்டீஸ்ல இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா தியேட்டர்லயுமே புக்கிங் அதிகமாயிருக்கு. 100, 150 டிக்கெட் புக்கிங்கே ஆகுது. ஷோ டைமிங் அதிகமாயிருக்கு. சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்டர்ல வந்து கிட்டத்தட்ட 12 ஷோ போட்டிருக்காங்க ஒரே தியேட்டர்ல. ஸோ இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த டைம் பீரியட்ல ரிலீஸ் ஆன எல்லா படங்களையுமே வீழ்த்தி ஒரு பயங்கரமான இடத்துல வந்து சரி வந்திருக்கு. இந்த படக்குழு கூட இதை எதிர்பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா நான் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா நான் 2, 3 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கிறேன். விக்ரம் பிரசாதுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் தியேட்டருக்கு போயிருக்கேன். ரெஸ்பான்ஸ்லாம் கவனிச்சிருக்கேன். ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன். சோசியல் மீடியால அதோடைய ரீச் எந்த அளவுக்கு இருக்கு எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய வெற்றி, வரவேற்பு மக்கள் மத்தியில இந்த சிறை படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. சீரியஸா சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா நெறைய புது மக்களுக்கு இந்த சிறை படம் போய் சேர்ந்திருக்குது. எல்லாருமே பேசுறாங்க. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் ஆகுது. இந்த 1 வாரத்துல கூட யாரோ ஒருத்தர் வந்து ரிவ்யூ போட்டுட்டே இருக்கிறாரு. ஷோ டைமிங் அதிகமாகிட்டே இருக்குது. கலெக்ஷன் ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த 1 வாரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்றத தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பட் இது வந்து அஃபிஷியலா புரொடக்ஷன்லேருந்து சொன்ன கருத்து கிடையாது. ஆனா ஒரு கால்குலேட் பண்ணி வெப்சைட்ல வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு நான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டிசம்பர் 31ஆம் தேதி சிறை படத்தை அமெரிக்கால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? சிறை படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட லொக்கேஷன்ஸில் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எந்தெந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்றதை வந்துட்டு ஒரு போஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து போட்டிருந்தாங்க. ஸோ நான் அந்த ஃபோட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேச்சுவார்த்தை ஆன்லைனில் போய்கிட்டு இருக்குது சிறை படத்தை பற்றி. அதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு சொல்லி தெரியல. சிறை படத்துக்கு நேஷ்னல் அவார்டு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி 100% நமக்கு தெரியல. அது தெரிஞ்ச உடனேயே நான் கம்பல்சரி நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறேன். ஓகேவா? நீங்கள் எல்லாருமே பாருங்கள். ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, சிறை படத்துக்கு கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு கொடுத்தே ஆகணும். ஒரு மக்களாக உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. சிறை படம் வந்து இந்த 7வது நாளில் மட்டும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1,50 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுவே இந்தியாவில் மட்டும் பார்க்கும்போது டோட்டல் கலெக்ஷனாக இந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுவே வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, 31ஆம் தேதி வந்து அமெரிக்காவில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ 1ஆம் தேதி முடிவில் இந்த 1 வீக் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10,60,00,000 ரூபாய் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது சிறை படத்தோட ஒரு வார மொத்த வசூல் 10,60,00,000 ரூபாய். படத்துடைய பட்ஜெட் 5 கோடி. ரிலீஸ் ஆன ஒரு வாரத்திலேயே 10 கோடி அடிச்சிச்சு. மக்களுடைய வரவேற்பு முன்ன இருந்ததை விட இப்போ அதிகமாயிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் சிறை படம் எவ்வளோ வசூல் பண்ண போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகேவா? சரி, ஓகே. சிறை படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சிறை படத்தை நீங்கள் எத்தனை டைம் பார்த்தீங்க தியேட்டரில் போயிட்டு? நான் வந்து 2 டைம் போய் பார்த்தேன். ஸோ நீங்கள் எத்தனை டைம் பார்த்தீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை பற்றியான சில கருத்துக்களையும், அந்த படத்தை பற்றியான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒன்லி வாட்சிங் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வழியாக நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.